கட்டிங் என்னும் பயணத்தை முடிக்க 81 நாட்களே இருக்கும் பட்சத்துல காலையில எழுந்திருச்சதும் செம்ம பசி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேட்டே வாங்கி வச்சிருந்த சிக்கன் சலாட் மற்றும் குழுக்கள் ஃபர்ஸ்ட் முடிச்சதுமே திரும்பி போய் தூங்கிட்டேன். எழுந்திருச்சது லஞ்சுக்கு மசாலாவை தூக்கலா போட்டு நல்லா கிரில் பண்ண 2 சிக்கன் தாய். சாப்பாடு முடிச்சதுமே வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு குழுக்கள் 2 குளிக்கிட்டேன். அப்படி என்னத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் அதே குட்டி குஞ்சான்ஸ். எனக்குமே அந்த வயசுல ஃபுட்பால்ல செம்ம இஷ்டமா இருந்துச்சு. வீட்டுல டீம்ல சேர்த்து விடுங்கன்னு கேட்டேன். பட் வீட்டு சிச்சுவேஷன் வெரி பேட். ஆசை அலையோட போயிருச்சு. அதை விடுங்க, நேற்று வந்து பேசல் மேட்டர்லாம் முடிஞ்சா ஊர் சுத்தி பாக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பட் டைம் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. அதனால டைரக்டா மெயின் ஸ்பாட்டுக்கே போயிடலான்ட்டு பக்கத்துல இருந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல போய் மெட்ரோ எடுத்துட்டேன். மெயின் ஸ்பாட் இதான். அடடடா செதுக்கி வச்ச சில பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நான் சொன்னது இந்த டவரை தான். அடிச்சு புடிச்சு டிக்கெட்டை வேண்டி ஏறி மேல போய் பார்த்தா பௌர்ணமி நிலவுல வியூ வேற லெவலா இருந்துச்சு. அடியில கூட வரலாம், பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டோமே, சும்மா ஏன் காடி எல்லாம் பண்ணிக்கிட்டேன்னு விட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து லாஸ்ட் ஃப்ளோருக்கு போய் பார்த்தா நம்ம கிரேவிங்ஸை அள்ளி தூக்குற மாதிரி ஒரு சம்பவம். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு கப் ஒன்று தப்பு இல்லையேன்னு தோணுச்சு. இருந்தாலும் நமக்கு கட்டுப்பாடு தான் முக்கியம்னு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இல்ல இறங்கினதும் வந்ததுக்கு ஒரு போட்டோ எடுக்கலையேன்ட்டு நல்ல ஒரு லொகேஷனை செட் பண்ணி போசிங்க போட்டு போட்டோ அடிச்சிட்டேன். டவரை ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்தது லாஸ்ட் மீல காப்ஸே இல்லாம ருசிச்சுட்டு இன்னைய சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். மீண்டும் நாளைக்கு காய்ஸ்.